நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேளை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் ஆகிய 3-4 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது. அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று இரவு 11:01 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ ஒரு 3 மாசம் கும்பராசியிலும் மீதி 9 மாதங்கள் மீன ராசியிலும் இருந்து பலன்களை தரப்போறார். அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று காலை 7:07 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு 5 மாசம் ரிஷப ராசியிலும் மீதி ஒரு 7 மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார். குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி 2025 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார். அந்த அதிசார பெயர்ச்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025. அப்போ இங்க ஒரு 2 மாசம் குரு பகவான் கடகராசியிலிருந்து பலனை தர போறார். அப்போ அந்த குருவை பொறுத்தவரை 5 மாசம் ரிஷபத்துல, மீதி 5 மாசம் மிதுனத்திலையும் 2 மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார். இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும். இதுல ஒரு 2 வருஷம் 2 மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில இருந்து பலனை தரப்போறார். அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும். நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மே மாதம் 18ஆம் தேதி என்று 2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரார். அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். 2024 போல 2025 அவ்வளவு ரொம்ப ட்ரையா இருக்காது. கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2024 விட 25 ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 2024 நம்ம எதிர்பாராத புயல் மழை எல்லாமே இந்தியாவை சுத்தி சுழட்டி அடிச்சிருச்சு. இப்ப 2025 நம்ம ரெகுலரா வருகின்ற அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும். பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த 2024 அங்கொங்கும் இருக்கு. கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம்
இந்த பிரச்சனைகள் வருது. அதாவது ஜுரம் பொதுவாக 2-3 நாள் இருக்கும் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் ஜுரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும். அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த 2024 பார்த்தோம். அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கர நிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும். அப்போ 2025 இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும். எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் 2024 படாத பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி. அந்த மகர ராசிக்கு சனி பகவான் 3வது இடத்துல அற்புதமா இருக்கார். 2வது இடத்துல ராகு பகவான். அதே மாதிரி மகர ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவானும், மகர ராசிக்கு 8வது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல கடந்த வருடம் 2024 விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பா இருக்க போறது. அப்ப இந்தியாவில் மழை, சீதோஷ்ணம், புயல், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும். அரசியல்ல இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியா ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2025 இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும். இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக 2025 இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த 2025 12 ராசிக்கும் எப்படி பட்ட பலன்களை தரப்போறது அப்படிங்கிறத தனித்தனியா அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம். வாங்க போலாம். அன்புக்கினிய மேஷராசி அன்பர்களே, இந்த 2025 எப்படிப்பட்ட பலன்களை மேஷராசி அன்பர்களுக்கு தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்தவரை இதுவரை 11வது இடத்தில் இருந்து மிக அற்புதமான பலன்களை தந்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் இப்போ 12வது வீட்டுக்கு, விரயஸ்தானத்துக்கு, அயன சயன சுகஸ்தானத்துக்கு, மோட்சஸ்தானத்துக்கு வரப்போறார். அதே நேரத்தில் மேஷ ராசிக்கு 2வது இடத்தில் தனஸ்தானத்தில் மிக அற்புதமாக இருந்து பண வரவுகளை தந்து கொண்டிருந்த குரு பகவான் 3வது இடத்துக்கு, முயற்சி ஸ்தானத்துக்கு, சகோதர ஸ்தானத்துக்கு செல்ல போகிறார். அதே போலவே மேஷ ராசிக்கு 6வது இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு அற்புதமான பலன்களை தந்து கொண்டிருந்த கேது பகவான் தற்சமயம் 5வது வீடு புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வந்து பலன்களை தர இருக்கின்றார். ராகு பகவானை பொறுத்தவரை மேஷராசிக்கு 12வது இடமாக இருந்தாலும் குருவின் வீடு என்கின்ற காரணத்தினால் மிதமான பலன்களை தந்து கொண்டிருந்த ராகு பகவான் தற்சமயம் 11வது வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். அப்போ இந்த 2025 அப்படிங்கிறது மேஷராசியை பொறுத்தவரை சிறப்பாக இருந்தாலும் 2024 விட ஒரு படி குறைவாகத்தான் பலன்களை தர இருக்கின்றார். 2024 3 கிரகங்கள் அற்புதமான இடங்கள்ல இருந்து பலன்களை தந்து கொண்டிருந்தார்கள். இப்போ அப்படி இல்லை. குரு பகவான் தனஸ்தானத்திலேருந்து 3வது இடத்துக்கு போகிறார். குருவை பொறுத்தவரை 3, 4 அப்படிங்கிறது சுமாரான பலன்களை தருகின்ற ஒரு இடம். அதுவும் சனி பகவான் 11வது இடத்திலிருந்து 12வது இடத்துக்கு விரயஸ்தானம், செலவு செய்கின்ற ஒரு இடத்துக்கு வரப்போறார். என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா ராகு பகவான் 11வது இடத்துக்கு செல்ல போகிறார்.
எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். அதே நேரத்தில் கேது பகவான் குழந்தைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அவர்களுடைய நிலை கண்டு கவலைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். சரி, முதல்ல சனி பயிற்சி ஆப்போகிறது இந்த 2025 29 மார்ச் மாதம் 2025 நடைபெற இருக்கின்ற அந்த சனி பயிற்சியானது சனி பகவான் 12வது வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறார். கொஞ்சம் மேஷராசி என்பர்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு பல லட்சங்களை தூக்கி வாரி கடனாக கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் கருவராக இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம சொத்து பத்திரங்களை மற்றவங்களுக்கு கடன் வாங்க உதவி செய்கிற பேர்வழின்னு நாம் மாட்டிக்கக்கூடாது. நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் பணம் தாராளமாக செலவாகும். விரயஸ்தானம் இல்லை. அப்போது சனி பகவான் பொதுவாகவே மெதுவாக செலவு செய்கின்ற அந்த சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு வரும்போது தாராளமாக செலவு செய்ய வைப்பார். தாராளமாக அப்படிங்கிறத விட நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம். அந்த பட்ஜெட் எல்லா இடங்கள்லையுமே செலவு அதிகரிக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி சனி பகவான் உடைய மோட்சஸ்தானம் அயன சயன சுகஸ்தானம்னு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது தற்காலிகமான பிரிவுகள் ஏற்படலாம். வேலை விஷயமா வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ சில மாதங்கள் சென்று வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அது மட்டும் இல்லை, சனியோட பார்வை அப்படிங்கிறது தனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது இடத்துக்கு வேறு 3வது பார்வை ரிஷப ராசியில் வேறுதனால கொஞ்சம் பண வரவு தட்டுப்பாடாக இருக்கும். நமக்கு வர வேண்டிய பணங்கள் காலதாமதமாகும். அதனால் கொஞ்சம் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனியோட 3வது பார்வை வாக்குஸ்தானத்தில் வேறுதனால நம்முடைய வாக்குகள் நம்பிக்கை இழக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதை செயல்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படலாம். குடும்பத்திலையும் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள், நம்மளுடைய நேர்மைகள் சந்தேகிக்கப்படலாம். அதே மாதிரி சனியோட 7வது பார்வை அப்படிங்கிறது கன்னி ராசியில் வருது. அது 6வது வீடு மேஷ ராசிக்கு. பொதுவாகவே கன்னி ராசி கால புருஷ தத்துவத்தின்படி 6வது இடமாக நோய் ஸ்தானமாக வரும் மேஷத்துக்கு. அப்போ ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேஷ ராசியை பொறுத்தவரை. சனியோட 10வது பார்வை அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு 9வது இடத்துல வருது. இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பித்ருக்கள் ஸ்தானம். அதே நேரத்தில் தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற அவருடைய ஆதரவை தருகின்ற சில விஷயங்கள் நடைபெறும். அடுத்து பார்த்தோம்னா குரு பேச்சு. குரு மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலேருந்து, அதாவது மேஷ ராசிக்கு 2வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக குரு பகவானுக்கு 2வது வீடுங்கிறது கொஞ்சம் பலம் பொருந்திய ஒரு இடம். பணத்தை பொருளாதார ரீதியாக பலப்படுத்துகின்ற ஒரு இடம். 3வது வீடு கொஞ்சம் நம்முடைய குருவை பொறுத்தவரை 3வது வீடு அவ்வளவு சிறப்பானது அல்ல. முயற்சி ஸ்தானம். நம்முடைய முயற்சிகளை லேசாக யோசிக்க வைப்பார். நம்ம இது தேவைதானா, இப்போ இதை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையை ஏற்படுத்துவார். ஆனால் அதே நேரத்தில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். அவர்களுடைய புத்திசாலித்தனம் பேசப்படும். சகோதரர்களுக்கு உதவுகின்ற வகையிலும் அல்லது சகோதரர்கள் மூலமாக சில நெருக்கடிகள் வந்து செல்லும். குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா
மிதுன ராசியிலேருந்து குரு பகவான் 5வது பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார். அது மேஷ ராசிக்கு 7வது வீடு. மிக சிறப்பான ஒரு அமைப்பு தான். களத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கின்றவர்களுக்கு அவர்களுடைய தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலமாக மிக அற்புதமான பலாபலன்களை பெறப்போகிறீர்கள். குருவோட 7வது பார்வை அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு 9வது வீட்டில் வருது. பொதுவாக 9வது வீடு பித்திருக்கள் ஸ்தானம் அல்லது தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல குருவோட பார்வை வருதுனால தந்தையாருடைய உதவி, அவருடைய ஆலோசனை, அவருடைய அருகாமை இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் மேஷராசி அன்பர்களுக்கு பலத்தை தரும். சில பேருக்கு தொழில் தொடங்குவதற்கு முதலீடு தந்தையாரிடமிருந்து வரும். அல்லது சில பேர் தந்தையாருடைய தொழிலையே தொடங்குகின்ற அல்லது அதை கண்டினியூ பண்ணுகிற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். மொத்தத்தில் தந்தையார் மூலமாக பலன்களை பெறுகின்ற ஒரு ராசி தான் மேஷ ராசி இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி குருவோட 9வது பார்வை அப்படிங்கிறது மேஷ ராசியை பொறுத்தவரை 11வது வீட்டில் வருது, லாபஸ்தானத்தில் வருது. அப்போ வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வருமானத்தை அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை யோகம் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் பங்கு சந்தை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். முக்கியமாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வரும். ஆகவே குரு பகவானுடைய பலன்கள் மிக சிறப்பாகத்தான் இருக்கும். கேது பகவானை எடுத்துக்கொண்டால் மேஷராசிக்கு 6வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு வரார். பொதுவாக 5வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறது கொஞ்சம் புத்திரஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கவலையை தரலாம். குழந்தைகள் விஷயத்தில் அவங்க படிப்பு விஷயமாக, ஆரோக்கியம் விஷயமாக ஒரு ஏதாவது நெருடல்கள், மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக 6வது வீட்டில் இருந்த கேது அற்புதமான பலன்களை தந்து கொண்டிருந்தார். இப்போ 5வது வீட்டுக்கு வந்ததுனால பூர்வ புண்ணியஸ்தானம், கோவிலுக்கு போகிறது, நீண்ட நாட்களாக மனசில் வேண்டிக் கொண்டிருந்த அந்த கோவிலுக்கு செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும். திடீரென்று ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டு தெய்வீக நம்பிக்கை அதிகரிக்கும். என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சே, இந்த கோவிலுக்கு வரேன்னு வேண்டிக்கலாமா, இல்லை இந்த கோவிலுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் தோன்றும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆகவே கேதுவை பொறுத்தவரை மேஷராசி என்பவர்கள் சுமாரான பலன்களைத்தான் பெறப்போகிறார்கள். அடுத்தது மேஷராசிக்கு 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற ராகு பகவான். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது 2 பேருமே பயிற்சியாகிறார்கள். மீனத்திலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிற ராகு பகவான் 11வது இடம் லாபஸ்தானம். பொதுவாக 3, 6, 11ங்கிறது ராகுவுக்கு சிறப்பான இடம் என்றாலும் எல்லா கிரகங்களுமே 11வது இடத்துல சிறப்பான பலன்களை தருவார். அப்போ அந்த ராகுவினால் கிடைக்கின்ற பலன்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், வியாபாரத்தில் தொழிலில் லாபங்கள், தொழிலில் புதிய புதிய முயற்சிகள் இதெல்லாம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராகுவினால் பல எதிர்பாராத விஷயங்கள் நடந்தாலும் பண வரவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாக 3வது வீட்டில் குரு இருந்து தொலை தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும்னு பார்த்தோம். அதே தொலை தொடர்பும் பங்கு சந்தைக்கும் அதிபதி ராகு பகவான் தான். அப்போ குருவும் நல்லா ஒரு 3வது வீட்டில் இருந்து ஒரு தொலை தொடர்பு, கம்யூனிகேஷன், பங்கு சந்தை போன்ற விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவானும் 11வது வீட்டில் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
எக்ஸ்போர்ட் பண்ணுற தொழில், பங்குச்சந்தை, ஐடி போன்ற இனங்களில் வேலை பார்க்கின்ற படிக்கின்ற மாணவர்களுக்கும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலத்தை தருகின்ற ஒரு அமைப்பாகும். இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக தான் இருக்கும். எதிர்பாராத பண வரவுகளை பெறக்கூடியதாக இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. மேஷராசியை பொறுத்தவரை ராகு பகவான் மற்றும் சனி பகவான் 2 பேருமே சுமாரான பலன்களை தந்தாலும் எதிர்பாராத பண வரவுகளை தருவார். சனியினால் ஏற்படுகின்ற எதிர்பாராத பண நஷ்டத்தை ராகு பகவானுடைய அதிர்ஷ்டத்தால் சரி செய்து விடுவார். ஆகவே இந்த காலகட்டம் மேஷராசி அன்பர்களுக்கு மிகச் சிறப்பான புத்தாண்டாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.